இன்னைக்கு அத்தியாயம் 2 வசனம் 114 இருந்து 117 வரைக்கும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும். வமன் அல்லமு மிம்மம் மனஅ மசாஜிதல்லாஹி ஐ யுதுகர ஃபீஹா அஸ்முஹு வசஆ ஃபி ஹராபிஹா உலாயிக்க மா கான லஹும் ஐ யதுஹுலுஹா இல்லா ஹாயிஃபீன் லஹும் ஃபித்துன்யா ஹிஸ்யூம் வலஹும் ஃபில் ஆஹிரதி அதாபுன் அலீம் வலில்லாஹில் மஷ்ரிகு வ அல் மஹ்ரிபு ஃப ஐனமா துவல்லு ஃபசம்மா வஜ்ஹு அல்லாஹி இன்னல்லாஹ வாசியு அலீம் வ காலு அத்தஹதா அல்லாஹு வலதன் சுபஹானஹு பல் லஹு மா ஃபி சமாவாத்தி வல் அர்லி குல்லு லஹு கானிதூன் பதி உஸ் சமாவாத்தி வல் அர்லி வ இதா கலா அம்ரன் ஃப இன்னமா யகூலு லஹு குன் ஃப யகூன். பை வேர்ட் பார்த்துடலாம். அமன் அலுலமு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அலுலமு அப்படின்னா அக்கிரமமாக இருப்பது, இல்ல யார் அக்கிரமக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மன்னா யாரு அப்படின்னு வரும். ஸோ வமன் அலுலம் மிம்மம் மிம்மன் மனஹ மசாஜித் அல்லாஹ். மசாஜித் அல்லாஹ் மஸ்ஜித்ல இருந்து வரக்கூடியதான் மசாஜிது. மசாஜித்னா வந்துட்டு ப்ளூரல் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மஸ்ஜித் மசாஜித் இது ரெண்டுமே வந்துட்டு சஜிதா அப்படின்ற வார்த்தையிலேருந்து வரக்கூடியது. ஸோ இறைவனுடைய மசாஜித், அதாவது இறைவனுடைய மஸ்ஜிதுகளை தடுப்பவனை விட, அதாவது மிம்மா மனஹ அப்படின்னா தடுக்கிறது, அதை தவிர்க்கிறது, அவாய்ட் பண்றது, தடுக்கிறது, ஸ்டாப் பண்றது, அந்த மாதிரி பண்றவனை விட அக்கிரமக்காரன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பமாகுது. இப்போ மசாஜ், இறைவனுடைய மசாஜ், இறைவனுடைய மஸ்ஜிதுகள், அது பன்மையில தமிழ்ல சொல்றாங்க. மஸ்ஜித் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம சிந்தனைக்கிறோம். சஜிதால இருந்து வரக்கூடியதுதான் மஸ்ஜிதுன்னு இருக்கு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஈமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நம்பிக்கை, பாதுகாப்பை பத்தி பேசுது. அதே இது அந்த ஈமானுடைய வார்த்தைகளுடைய ஆரம்பமாக அந்த மீம், மா என்ற உச்சரிப்பு தரக்கூடிய, மீம் என்று உச்சரிக்கக்கூடிய அந்த எழுத்தை ஆரம்பமா சேர்க்கும் போது முஃமின் அப்படின்னு ஆயிடுது. ஸோ ஈமான் வந்து நம்பிக்கை, பாதுகாப்பை பத்தி பேசுதுன்னா, முஃமின் வந்துட்டு பாதுகாப்பு உடைய, பாதுகாப்பு கொண்ட, அது நபரையோ பொருளையோ இடத்தையோ குறிப்பிட்டு சொல்றதுக்காக அந்த மீம் என்ற எழுத்து வந்துட்டு பயன்படுது. பெரும்பாலும் அது வந்து ப்ரிஃபிக்ஸ், முன்னெழுத்தாக அரபியில பயன்படுத்தப்படுது. இன்னும் 2-3 உதாரணங்கள் சொல்றதா இருந்தா, சலாம், சலாம் வந்து சமாதானத்தை பத்தி பேசுது. முஸ்லீம் அப்படின்னு சொல்லும் போது சமாதானம் கொண்ட நபரையோ இடத்தையோ ஒரு பொருளையோ ஒரு விடயத்தையோ குறிக்கும். அதே போல ஹசன், ஹசன்னா நல்லது, சிறப்பு அப்படின்ற அர்த்தம் தரக்கூடியது. அதற்கூட முஹசின் அப்படின்னு சொல்லும் போது ஆரம்பமா மீம் சேர்த்தோம்னா முஹசின் ஆயிடுது. அப்படி சேர்த்தோம்னா நல்லதுடைய, நல்லோர், நன்மையுடைய அப்படின்ற அர்த்தம் தரக்கூடியதாக இருக்கு. அப்ப சஜிதா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சாஷ்டாங்கமா தலையை கீழே வச்சு குனிஞ்சு நிக்கிறது, அது வந்து சஜிதாவை குறிக்கிறதாக ஒரு புரிதல் இருக்கு. ஆனா அந்த சாஸ்தாங்கமா தலையை குனிஞ்சு எதை நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வகையா வந்துட்டு அந்த சஜிதா வந்து பண்ணுவாங்க. என்ன வெளிப்படுது அப்படின்னா, நம்ம வந்து ஒன்றின் மேல வைத்திருக்கக்கூடிய மரியாதையை நம்ம வெளிப்படுத்துறோம். ஸோ அந்த மரியாதை, ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் அதுல வந்து முக்கியமா வந்து நிற்குது. ஸோ இப்போ மசாஜித் அல்லாஹ் அப்படிங்கும் போது இறைவனின் மரியாதைக்குரியவற்றை அப்படின்ற இறைவனுக்கு மரியாதை செலுத்துபவற்றை, மரியாதை செலுத்தக்கூடிய வகையில ஏதாவது நம்ம செயல்படுறோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வகையில செயல்படுத்துவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில. சில பேர் வந்துட்டு தவறா செஞ்சாலும் ஆனா உண்மையிலேயே மரியாதை செலுத்தணுங்கிற அடிப்படையில செய்வாங்க. அப்ப அந்த தவறை மட்டும் தான் சுட்டி காமிக்கணுமே தவிர, டோட்டலா வந்துட்டு இறைவனுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு தன்மையை தடுக்கிறது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அநியாயம். ஏன்னா இறைவன், அதாவது சர்வத்தையும் பரிபாலிப்பவன் ஒருத்தன் இருக்கின்றான் என்பதை அஞ்சி பணிவோட பெருமை அடிக்காம ஒருத்தனை வாழும் பொழுது, இல்ல இப்படிலாம் ஒண்ணு இல்லை, அந்த மாதிரி தேவையில்லாம வந்துட்டு இந்த மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற போது
மரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கை, ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு ஒழுங்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்துட்டு முன்னிறுத்துற மாதிரி, அதன் பக்கம் வழி நடத்துற மாதிரி ஆயிடுது. ஸோ அப்போ அந்த மாதிரியான செயல்களை செய்பவன் விட அக்கிரமக்காரன் யார் அப்படின்ற அந்த உணர்வு வந்துட்டு கொடுக்கப்படுது. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அன் எதுக்கர ஃபீஹா அஸ்மஹு, அதில் வந்துட்டு அவனது பண்பை, எதுக்கர அப்படின்னா நினைவுபடுத்துறது, ஃபீஹா, ஃபீஹானா அதில். இந்த ஹா அப்படிங்கும் போது வந்துட்டு இந்த ஹாங்கிற விஷயம் வந்துட்டு இந்த மரியாதைக்குரியவற்றை அப்படின்ற அந்த உணர்வையும் காமிக்குது. இன்னொன்னு இந்த ஹா எதுல வந்து நம்ம வந்துட்டு ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி நினைச்சு பாக்குறது. நீங்க யுதுக்கர அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, யுதுக்கர அப்படிங்கும் போதுன்னா நினைவுபடுத்துறது. எதுல நம்ம நினைச்சு பார்ப்போம்? மனசுல, ஆன்மாவில தான் நம்ம நினைச்சு பார்ப்போம். அந்த ஹா அப்படிங்கும் போது அந்த மரியாதைக்குரியவற்றையும் குறிக்குது, அதே சமயம் நம்மளுடைய நஃப்ஸையும் சேர்த்து இங்க கவர் பண்ணுது. அந்த ஹா அப்படிங்கிற ஹானா அது, அதில், ஃபீஹா அப்படின்னா அதில். அதில் வந்துட்டு யுதுக்கர நினைவுபடுத்துறதை விட்டும், எதை நினைவு கொள்றது? அஸ்மஹு அவனது பண்பை. யாரு? இறைவன் அவனுடைய பண்பை. அவனுடைய பண்பு என்ன? வந்துட்டு பொறுமை, நிதானத்தை பத்தி வந்துட்டு அறிவுறுத்துகின்றான். அந்த பண்பு நற்பண்பு, இறை பண்பாக இருக்கின்றது. அதே சமயத்துல நேர்மையாக இருக்கிறது, நிதானத்தை மேற்கொள்றது, அவசரத்தனத்தை கைவிடுறது, நியாயமா நடந்துக்கிறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான பண்புகளை எல்லாம் நினைவு கூறுவதை விட்டும் வந்துட்டு தடுப்பவனை விட அக்கிரமக்காரன் யார்? அதை வந்துட்டு ஹராபிஹா, அதாவது அதை வந்துட்டு பாலாக்குறது. ஹராபினா டிஸ்ட்ராக்ஷன், அழிக்கிறதுக்கு, பாலாக்குறதுக்கு அதுல வந்துட்டு முயல்கின்றான். இந்த மாதிரியான செயல்பட்டு மரியாதைக்குரிய விஷயங்களை எல்லாம் தடுத்து அந்த மாதிரியான செயல்கள் மூலயமா அதை ஒரு நல்ல ஒரு விஷயத்த பாலாக்குறதுக்கு ஸ்ட்ரைவ் பண்றது, அதுக்கு வந்துட்டு முயல்கின்றது, முற்படுதல். இந்த மாதிரியாக பண்ணக்கூடியவர்களை விட அக்கிரமக்காரன் யார்? உலாயிக்க அத்தகையோர், மா கான லஹும், அத்தகையோருக்கு, உலாயிக்க லஹும் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அத்தகைய அவர்களுக்கு இருப்பது என்ன? மா கான இருப்பது என்ன? இங்க நாட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க மாக்கு. இந்த மாங்கிற வார்த்தை வந்துட்டு இடத்துக்கு தகுந்தவர் போல அதனுடைய அர்த்தம் வெளிப்படும். சில இடங்கள்ல வாட், என்ன அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வரும், நாட், இல்லை அப்படிங்கிற அர்த்தத்திலையும் இந்த மாங்கிற அரபி எழுத்து வந்துட்டு இடத்துக்கு தகுந்த போல வெளிப்படும். இந்த இடத்துல நாட்டுன்னு தான் போட்டிருக்காங்க. நான் வந்துட்டு என்ன, வாட் அப்படிங்கிற அர்த்தமும் இந்த இடத்துல சரியாக உட்காருது. அதனால நான் என்ன அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்ல எடுத்துட்டு வரேன். எப்படின்னா, அத்தகைய அவர்கள், இந்த மாதிரி செயல்படுறவங்களுக்கு இருப்பது என்ன, என்ன இருக்கின்றது அப்படின்னா, அன் எதுஹுலுஹா இல்லா ஹாய்ஃபீன், பயந்தவர்களாக அன்றி அதில் வந்துட்டு பிரவேசிக்க முடியாது, அதன் பிரவேசம் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். அன் எதுஹுலுஹா இல்லா ஹாய்ஃபீன், ஹாய்ஃபீன்னா அச்சம், பயம், பயந்தவர்களாக அன்றி அதன் பிரவேசம், எதுகுலூஹா அதுல நுழையிறது, அதுல வாழ்றது, அதுல பிரவேசிக்கிறதுங்கிறது இருக்காது பயந்தவர்களாக அன்றி. எப்படின்னா, ஒரு மரியாதைக்குரிய விஷயத்த பாலாக்குறதுக்காக வந்து ஒரு செயல்பாடு இருக்கிறது என்றால் அதனுடைய பின் விளைவுகளை நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அதை நீங்கள் அஞ்சாமல் நீங்கள் வந்துட்டு அதை செய்ய முடியாது. கண்டிப்பா நீங்க அதை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது இங்க நினைவூட்டப்படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபித்துன்யா ஹிசின், அவங்களுக்கு வந்துட்டு இம்மையில், துன்யா அப்படிங்கும் போது இம்மையில், இப்ப உடனே சீக்கிரமே, துன்யாங்கும் போது வந்துட்டு இவ்வுலகம் நார்மலா மொழியாக்கம் பண்ணுவாங்க, அதுல அப்படி ஒரு புரிதலும் இருக்கு. அதே சமயத்துல சமீபமா அப்படின்னா சீக்கிரமே, கூடிய சீக்கிரமே, போவே அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. நான் அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். வேர்ல்டுன்னு இருக்கு இல்லையா, க்ளோசர், நியரர் அப்படின்ற ஒரு அர்த்தமும் அந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கு. ஸோ சீக்கிரமே, சமீபமாகவே வந்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரியான செயல்களுக்கு உண்டான இழிவை வந்துட்டு அவங்க சந்திப்பார்கள். வலஹும் ஃபி ஆஹிரத்தி அதாபுன் அலீம், அவர்களுக்கு இல்லை அவற்றுக்கு அதே போல அந்த மாதிரியான மரியாதைக்குரிய விஷயங்களை தடுக்கிறது மூலயமா ஏற்படக்கூடிய இழிநிலை. ஒன்றும் இல்லை, மித்தவங்களை போய் தடுக்கிறது ரெண்டாவதா வச்சுப்போம். நமக்கு நாமே ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயங்கள், ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அழகான ஒரு ஒழுங்கு அம்சங்கள் நமக்கு உணர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்.
அதையெல்லாம் நமக்குள்ள வளர்த்து கொள்ளாம அதை தடுத்து அதை உதாசனப்படுத்தி வெறுமன வந்துட்டு ஆசைகள், அவசரத்தனத்தை, கோபம், பொறுமை இல்லாத செயல்பாடுகளை மட்டுமே வளர்த்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் அதற்கு வந்து ஒரு மரியாதையான ஒரு வாழ்வு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியான தொடர்ந்து அப்போ ஒரு இழிநிலை ஏற்படுதே, நம்ம அதை வந்து ஒழுங்குபடுத்திக்கணுன்ற ஒரு நினைப்பு இல்லாம தொடர்ந்து இதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரியான செயல்பாடுக்கு வலகும் அவற்றுக்கு இல்ல அவர்களுக்கு அந்த மாதிரி செயல்பாடுகளை கொண்டுள்ளவர்களுக்கு பில் ஆகிரத்தி அப்படின்னா மறுமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா ஃபியூச்சர், எதிர்காலம் வந்துட்டு அடுத்து வரக்கூடிய இப்ப சமீபமாகவே வந்து இழிவு நிலை ஏற்பட்டுரும். தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஃபியூச்சர் வந்துட்டு எப்படி இருக்கும்னா அதை மகத்தான பெரும் தண்டனையில வந்து கொண்டு வந்து நிப்பாட்டும் அப்படின்ற அந்த நினைவூட்டல் கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு வலில்லாக அல் மஷ்ரிகு அல் மஹ்ரிபு. வலில்லாஹி அப்படின்னா வந்துட்டு இறைவனுக்கே இல்ல இறைவனிடமே. மஷ்ரிக்குன்னா வந்துட்டு ஈஸ்ட் கிழக்கு, மஹ்ரிப்னா மேற்கு. இன்னும் வந்துட்டு அஸ்தமனம் உதயம் அப்படின்ற அடிப்படையிலையும் சன்ரைஸ் சன்செட் அப்படின்ற அடிப்படையிலையும் இதை வந்துட்டு மொழியாக்கம் செய்வாங்க. அதாவது எல்லாமே வந்துட்டு இறைவனிடமே, இறைவனுக்கே. கிழக்கும் சரி மேற்கும் சரி இறைவனுக்கே. ஐனமா துவல்லு, நீங்கள் எங்கு திரும்பினாலும் சம்ம வஜுஹுல்லாஹி, இறைவனுடைய முகம் உள்ளது. நீங்கள் எங்கு திரும்பினாலும் இறைவனுடைய முகம் உள்ளது. இப்ப நம்ம மஸ்ஜித் அப்படிங்கும் போது ஒரு பள்ளிவாசலையோ இல்ல ஏதோ ஒரு வணக்க ஸ்தலத்தையோ வந்து மட்டுமே நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் அப்படி ஒரு புரிதல் ஏற்படும் இல்லையா? அந்த புரிதலை தாண்டியும் இந்த வசனம் பேசுது அப்படிங்கிற ஒரு ஹைலைட் வந்து இந்த வசனம் நம்மளுக்கு காட்டு. கிழக்கும் மேற்கும் எல்லா பக்கமும் இறைவனுடைய முகம் இருக்கிறது. அதாவது இறைவனுடைய முகம்னா இறைவனுடைய ஃபேஸிங், அந்த அழகான பண்புகளை நம்ம வந்துட்டு அழகா நம்ம எங்கிருந்து வேணா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரலாம். குறிப்பிட்ட ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு மட்டும்தான் செயல்படுத்தணும் அப்படிங்கும் போது இப்ப வேற வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி நடந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இறைவனுடைய பண்புகளை நினைவு கூறுறவங்க நம்ம செயல்படணும். இன்னல்லாக வாசி உ அலீம் அப்படின்னா, வாசியுனா வந்துட்டு விசாலமான, அதே சமயத்துல அலீம் அறிந்தவனாக இருக்கின்றான். எல்லா இடத்துலையும் வந்து படர்ந்து விரிந்து இருக்கின்றான் நிச்சயமாக இறைவன். அதே சமயம் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். நீங்க செய்வதை, நினைப்பதை, எண்ணுவதை எல்லாத்தையுமே வந்துட்டு அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். இப்படிப்பட்டவன் தான் இறைவன் என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதெல்லாம் நமக்கு உணர்வு கிடைக்கும் பொழுது அழகான முறையில நம்மளுடைய வாழ்க்கை ஒழுங்கு பெறுறதையும் அதன் மூலமா சமாதானம் மேன்மடைகிறதையும் நம்மளால உணர முடியும். 116வது வசனத்தையும் பார்த்துருவோம். 116, 117. வ காலு அத்தஹத அல்லாஹு அப்படின்னா மேலும் கூறுகின்றன. அத்தஹத அல்லாஹு, இறைவன் எடுத்துக்கொள்கின்றான். வலதன், வலதன் அப்படிங்கும் போது பிள்ளை, குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நார்மலா இருக்கும். இன்னும் நார்மலா இந்த பனி, குலாம், சபியா அப்படின்ற அரபி வார்த்தையெல்லாம் இருக்கு இல்லையா? இதை காட்டிலும் இந்த வலதன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு பெற்றெடுத்த அப்படின்ற ஒரு உணர்வை கூடுதலா இங்க வெளிப்படுத்துது. ஏன்னா நார்மலா வந்துட்டு சில பேருடைய பேச்சுகள்ல நம்ம பார்ப்போம். நம்ம அதாவது இறைவன் பெற்றெடுத்தவன்ற அடிப்படையில இதெல்லாம் பேசுவாங்க. இறைவன் வந்து பெற்றெடுக்கின்றான். அதே சமயத்துல யாரையாவது பார்க்கும்போது இறைவன் பெற்றெடுத்த மகராஜ் சரிவரு அப்படின்லாம் வந்துட்டுலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இங்க இப்பெல்லாம் சொல்றாங்க. காலு மேலும் கூறுகின்றனர். அத்தஹதல்லாஹு வலதன், அதாவது இறைவன் பெற்றெடுக்கின்றான், பெற்றெடுப்பவன் அப்படிங்கிற மாதிரி கூறுகின்றார்கள். சுபஹானஹு, அவன் மகிமையானவன், அவன் பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுது. பல், உண்மையாதனில். பல்னா அந்த வல்ல கூட்டுக்கு ஃபேக்ட் என்ன? பல் லஹு மா ஃபி சமாவாத்தி வல் அர்லி, வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை எல்லாமே வந்துட்டு லஹு, அவனுக்கே, அவனிடமே, அவன் பெற்றெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற அந்த இதை வந்துட்டு இங்க நினைவூட்டுது. குல்லு, ஒவ்வொன்றும், லஹு காணித்தூன், ஒவ்வொன்றும் அவனுக்கே வந்து கட்டுப்பட்டு அடிபணிந்து செயல்படுகின்றன. காணித்தூன்னா ஒபீடியன், கீழ்ப்படிஞ்சு கட்டுப்பட்டு நடக்கின்றன. ஒவ்வொன்றும், குல்லுன்னா ஒவ்வொன்றும், லஹு அவனுக்கு, காணித்தூன் கட்டுப்பட்டு நடக்கின்றன.
இன்னும் 117வது வசனத்தையும் பார்த்துருவோம். பதி உ அப்படின்னா வந்துட்டு ஆரிஜினேட்டர், தோற்றுவித்தவன், துவக்கியவன். இத அஸ்ஸமாவாத்தி வல் அர்லி, வானங்களையும் பூமியையும் வந்துட்டு தோற்றுவித்தவன். இதா கலா அம்ரன், அதாவது ஒரு காரியத்தை, அம்ரன்னா காரியம், ஒரு விஷயத்த, ஒரு கட்டளைய, கலா அப்படின்னா வந்துட்டு முடிவு செய்யறது, தீர்வு செய்யும் போது, முடிவு செய்யும் போது. இதா கலா அம்ரன், ஒரு காரியத்தை முடிவு செய்யும் போது, இன்னமா யகூலு லஹு, அதற்கு அவன் கூறுவதெல்லாம், இன்னமா யகூலு, இன்னமா நிச்சயமாக, யகூலு கூறுவது, லஹு அதற்கு கூறுவது எல்லாம், குன் ஆகுக, அவ்வளவுதான். உடனே அத பின் வந்துட்டு ஆகிவிடுகின்றது. அவன் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை கொண்டவன் அல்ல, அவன் படைப்பாளன். சோ நீங்க வந்துட்டு இறைவனை சரிவர புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சொல் வந்துட்டு இறைவனுக்கு ஏற்ற சொல்லாக அது இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு, சோ இறைவன் எப்படிப்பட்டவன்கிறத இங்க வந்துட்டு விவரிக்குது. இப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் உணர்ந்தறிந்து உங்க வாழ்க்கையில சமாதான வாழ்க்கைக்குள்ள வாங்க. இந்த சர்வ பரிபாலனை, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு சமநிலையை நோக்கி தான் இயங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த சமநிலைய இயக்கத்தை புரிந்து, இந்த சர்வ பரிபாலனை புரிந்து அதற்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள வாங்க. அர்த்தமற்ற ஏற்கத்தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் இங்க வந்து நினைவூட்டப்படுது. இன்னும் ஒரு முறை ஹோல் வசனத்தை பார்த்துருவோம். இறைவனின் மரியாதைக்குரியவற்றை, அதில் அவனது பண்பை நினைவு கூறுவதை விட்டும் தடுப்பவனை விட அக்கிரமக்காரன் யார்? தடுத்துக் கொள்பவனை விட. ஃபர்ஸ்ட் பர்சன் நம்மளுக்குள்ளேயே எடுத்துக்கிட்டோம்னா சில நேரம் நல்ல பண்புகளை நம்ம வாழ்க்கைக்குள்ள டெவலப் பண்ணாத வகையில நம்முடைய செயல்பாடுகள் இருக்கு, வளர்த்து கொள்ளாத வகையில் அதை கவனம் அதிகமா செலுத்த மாட்டோம். பெரும்பாலும் நிறைய அடிப்படும் போதுதான் வந்து அதுல நம்ம ஒழுங்கு பெறணும், இறைவனுடைய பண்புகளை, இறை பண்புகளை நமக்குள்ள வளர்த்துக்கொள்ளணும், இறைவனை நினைவு கூறக்கூடிய வண்ணம், பணிவோட, அவசரத்தனம் இல்லாத, நிதானமான, இந்த மாதிரியான தன்மைகள்லாம் வளர்த்துக்கொள்ளணுங்கிறது எப்போ வரும்னா பெரிய கொஞ்சம் அடி எல்லாம் வரும்போது. சாதாரணமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டு வரும், ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்க மாட்டோம். ஸோ அப்போ அந்த மாதிரி இறை பண்புகளை நினைவு கூறுவதை விட்டும், மரியாதைக்குரிய ரெஸ்பெக்டபிளான ஒரு வாழ்க்கை வாழ்றதை விட்டும் தடுக்கிறதை விட அக்கிரமக்காரன் யார்? அக்கிரமம் எது? அதை பாழாக்குவதில் முயல்கின்றான். அதை பாழாக்குறதுலேயே தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கு. அப்படி ஒருத்தனுடைய செயல்பாடுகள் இருக்கு, அந்த மாதிரி அக்கிரமம், மரியாதைக்குரிய விஷயத்த. அத்தகைய அவர்களுக்கு இருப்பது என்ன? பயந்தவர்களாக அன்றி அதில் அவர்கள் பிரவேசிப்பதற்கு இல்லை. அந்த மாதிரி பாழாக்கக்கூடிய செயல்பாடுகள் வந்துட்டு கண்டிப்பா அதுக்குண்டான பின்விளைவுகள் கடுமையா இருக்கும் என்ற விஷயத்த அவங்க பயந்து கொள்ளட்டும் அப்படின்ற அந்த உணர்வு. அவர்களுக்கு இம்மையில் இழிவுதான், சீக்கிரமே அவங்களுக்கு இழிவுதான் வருது. அவர்களுக்கு மறுமையில் பெரும் தண்டனையும் உள்ளது. அடிப்பட்டு நிறைய நம்ம தெரிஞ்சுப்போம்ல, சில நேரம் கொஞ்சம் அலட்சியமா இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு தொடர்ந்து அலட்சியமா இருக்கும், பெரிய பெரிய தண்டனையா வந்து சேரும். ஸோ மரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கைய, இழிவில்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்றதுங்கிறத அழகா தன்னை ஃபோக்கஸ் பண்ணி சீர்பட்டுக்கிட்டு வாங்க அப்படின்ற அந்த உணர்வை இங்க அழகா நினைவூட்டுது, எச்சரிக்கையோட நினைவூட்டுது. கிழக்கும் மேற்கும் இறைவனிடமே, நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு இறைவனின் முகம் உள்ளது. நிச்சயமாக இறைவன் விசாலமானவன், அறிந்தவன். நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் இறைவனுடைய முகம் உள்ளது. குறிப்பிட்டு ஒரு வணக்கஸ்தல, வழிபாட்டு தல இடத்துக்குள்ள போய் தான் வந்து இறைவனை வழிபடணும்ன்ற இதெல்லாம் கிடையாது. அது வந்து இன்னும் சொல்ல போனா உண்மையா இறைவனை புரிந்து கொள்றதுலயே அது வந்துட்டு ஒரு தடையா வந்து நிற்கும். ஒரு இடத்துல அமைதியா இருந்து இறைவனை சிந்திச்சு பார்க்கறதுக்கான ஒரு இடமாகத்தான் இருக்கணுமே தவிர அது மட்டும்தான் இறைவனை வழிபடுறதுக்கு இடம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எங்கு திரும்பினாலும் கிழக்கும் மேற்கும் இறைவனிடமே, நீங்க எங்கு திரும்பினாலும் அங்க இறைவனின் முகம் உள்ளது. ஸோ வந்துட்டு நம்மளால பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த எல்லா இடத்துலையுமே இறைவன் காட்டி தந்த வழியில மரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். இறைவன் படர்ந்து விரிந்து கிடக்கின்றான், விசாலமானவன், ஒவ்வொரு செயலையும் அறிந்தவனாக இருக்கின்றான். அதுவும் நினைவூட்டப்படுது, கூறுகின்றன. இன்னும் எப்படியெல்லாம் இறைவனை புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. இறைவன் பெற்றெடுத்தவன் அப்படின்னு சொல்றாங்க. பெற்றெடுக்கிறவன், இறைவன் பெற்றெடுத்தவன் அப்படின்லாம் சொல்றாங்க. அவனோ மகிமையானவன், சுபஹானஹு, அவன் மகிமையானவன், பரிசுத்தமானவன். உண்மையாதனில் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள யாவும் அவனிடமே, ஒவ்வொன்றும் அவனுக்கே கீழ்ப்படுகின்றது அப்படின்னு சொல்லப்படும். இங்க தொடர்புடைய வசனங்கள், இந்த வலதன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தொடர்புடைய வசனங்கள்லாம் இருக்கு.
இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி பெற்றெடுத்தவன் அப்படின்லாம் சொல்லும் போது நீங்க நம்ம அந்த மாதிரியான நபர்களோட சந்திச்சு பேசும்போது ஒரு நட்பின் ரீதியா எடுத்து சொல்ல இப்படிலாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமைது. எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்க சில எக்ஸாம்பிள். ரொம்ப கராரா ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாலாம் பேசுறதுக்கு குரான் ரெக்கமெண்ட் பண்ணல. உறுதியோட சொல்லுங்க, அதே சமயத்துல அழகான முறையில சொல்லுங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏற்றார் போல உங்களுக்கு கிடைச்ச தெளிவுகளை எத்தி வைங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த வசனம். அதாவது இறைவன் பெற்றெடுக்கிறவன் தான் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா யாராவது சொல்றாங்கன்னா, அப்படி பெற்றெடுத்தா அந்த பெற்றெடுத்த மகனுக்கு சர்வீஸ் பண்றத நான் தான் முதன்மையா இருப்பேன். ஆனா அதையெல்லாம் விட்டு இந்த இறைவன்கிறது மகா பரிசுத்தமானவன் அப்படின்ற அடிப்படையில நீங்களுடைய கன்வேனஸ் எடுத்து சொல்லுதல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த வசனங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. வலதன் அப்படின்ற வார்த்தைக்கு இந்த பெற்றெடுத்தல் அப்படின்ற ஒரு அர்த்தம் கொஞ்சம் ஹைலைட்டா இருக்குதுங்கிறத இங்க குறிப்பா நான் போட்டிருக்கேன். 117வது வசனத்தையும் பார்த்துருவோம். வானங்கள் மற்றும் பூமியை தோற்றுவித்தவன், உண்டாக்கியவன், ஆரிஜினேட்டர் ஆஃப் ஹெவன் அண்ட் ஹெவன்ஸ் அண்ட் எர்த். அப்படிப்பட்ட இறைவன்னா யாரு, எப்படிப்பட்டவன்கிறத சரியாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இங்க நினைவூட்டுது. ஒரு காரியத்தை முடிவு செய்யும் போது அதற்கு நிச்சயமாக அவன் கூறுவதெல்லாம் ஆகுக பின் ஆகிவிடுகின்றது சொல்லிட்டு முடியுது. இப்படிப்பட்டவன் தான் இறைவன். ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதற்கு சொல்வதெல்லாம் புன் அப்படிங்கிறது தான். புன்னா ஆகுக, ஆகட்டும் அப்படின்னு நினைச்ச உடனே அது ஆகிவிடுகின்றது. இப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் நம்ம அனைவரும் உணர்ந்தறிந்து பண்பட வேண்டும். அழகான சமாதான வாழ்வியல், அவனுடைய அந்த சமாதான வாழ்வியல்ல நம்மளும் சமாதானத்தோட அழகான முறையில பிரவேசிக்கணும், வாழணும் அப்படின்ற அந்த நினைவூட்டல் இங்க கொடுக்கப்படுது. அழகான மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக. இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.